السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சூரா யாசீனுடைய தஃப்சீரில் நாங்கள் சென்ற வாரம் அறிமுக வகுப்போடு சேர்த்து யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸராத்தின் முஸ்தகீம் இந்த 4 வசனங்கள் வரைக்கும் என்ன செய்தோம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு 5 வசனங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், யா சீன் 2 எழுத்துக்கள், அரபு மொழியுடைய 2 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுடனான தொகுப்பு தான் இந்த அல் குர்ஆன் என்பதை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹு தாலா எழுத்துக்களை வைத்து என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். எழுத்துக்கள் வந்த பின்னால் வரக்கூடிய வசனங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே குர்ஆனை பற்றிய செய்திகளாகத்தான் என்ன செய்து இருக்குது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், இப்படி குர்ஆனை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இருக்குது. வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. இதில் நாங்கள் குர்ஆன் என்ற என்ன, ஹக்கீம் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான், அலா ஸராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், அல்லது நேரான பாதையில் இருக்கக்கூடிய தூதர்களில் ஒருவர் தான். அப்படி என்ற அந்த 4 வசனத்துக்குரிய விளக்கத்தையும் சொல்லாக நம்ம மொத்த வடிவத்திலையும் என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்ததாக தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம், தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம், தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம், கருணை மிக்க கண்ணியமானவனான மிகைத்தவனான அவனுடைய வேதம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமிக்க கருணையுள்ள கண்ணியமிக்கவனுடைய வேதம், தன்சீல் என்றது வேதம். இறக்கப்பட்ட இந்த குர்ஆனுக்கு தான் அல்லாஹு தாலா தன்சீல் அப்படின்னு சொல்றான். அவனுடைய இறக்குதல் என்ற கருத்து, நஸ்ஸல அவனுடைய வினையடிதான் தன்சீல். நுசூல் என்ற இறங்குறது, தன்சீல் என்ற இறக்குறது. இப்போ தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த குர்ஆன் இறைவன் இறக்கியது, இறைவனுடைய இறக்குதல் என்றுதான் அது. தன்சீல் என்று சொன்னால் இறைவனுடைய இறக்குதல், அதாவது இது இறைவன் இறக்கியது என்பதை குறிப்பதற்காக அல்லாஹ் தஆலா தன்சீல் என்றான். அதனால் அதுக்கு பின்னால் இப்போ என்னது, நம்ம அதாவது தன்சீல் என்ற வார்த்தை என்னது சாதாரணமாக என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தன்சீல்னு சொன்னால் குர்ஆனுக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ தன்சீல் என்றுடைய நேரடி அர்த்தம் என்னென்றால் இறக்குதல் அப்படி என்ற வினையடி, நஸ்ஸல என்ற சொல்லிருந்து வரக்கூடிய வினையடி. அசீஸ், இதில் தன்சீல் என்ற அந்த சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இறக்குதல் என்ற கருத்தை குறிக்குது. இரண்டாவது அந்த அரபு இலக்கண அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி ஓதுறோம், தன்சீலுல் அசீஸிர் ரஹீம் ஓதுறோமா, தன்சீல் அல் அசீஸிர் ரஹீம் ஓதுறோமா, தன்சீல் அல் அசீஸ் ரஹீம். இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் க்ராஅத்து ஸபா, 7 கராஅத்துக்கள் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னு சொன்னால், நான் பல இடங்கள் அது சம்பந்தமாக பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதாவது 7 முறையில் குர்ஆனை ஓதுதல் அப்படி என்கின்ற ஒரு பகுதி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். இதை மக்களிடத்தில் சரியான தெளிவுண்டு இதனை பற்றி இல்லாததுனால சில பொழுதுகளில் அறிஞர்களே மறுக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சில உலமாக்களை, அதாவது தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய சில உலமாக்கள் கூட என்ன, அதாவது கிராத் 7 கிராத்ன்றதெல்லாம் பொய், 7 கிராத்தெல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். வழிகேட்டோட வழிகேடா இதுவும் என்னது, அதாவது 7 கிராத்துக்கள் பொய். என்ன காரணமாக அப்படி சொல்ல வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால், குர்ஆனை பற்றிய அறிவின்மை, குர்ஆனை பற்றிய அறிவின்மை. ஆனால் இது அரபு உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக இந்த 7 கிராத் விஷயங்கள் எல்லாருக்குமே என்னது தெரிந்த, மார்க்க அறிஞர்கள்லாம் தெரிஞ்ச, பொதுவாக குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் தெரிந்த ஒரு விஷயம். இந்த 7 கிராத் என்ன அப்படி என்று சொல்றதுக்கு நம்பக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு விளக்கம் வைக்க, அதுவும் போய் நம்பக்கூடிய பொதுமக்கள் என்ன விளக்கம் சொல்றேன்னா, இப்போ ஒவ்வொரு மொழி நடை இருக்குதானே லஹ்ஜா, அந்த இதை வச்சு தான் என்ன செய்யுது, அதாவது டிஃப்ரெண்ட் ஏற்படுது. அரபிகளே நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், எகிப்தை பார்க்குறோம், சிரியாவை பார்க்குறோம், பலஸ்தீனை பார்க்குறோம். அந்த நடையுடைய வித்தியாசம் தான் அதை ஒரு சமாளிப்பு விளங்கிட்டா.
ரெண்டுமே பிழை. 7 கிராத் என்று சொல்றது உச்சரிப்பில் ஏற்படுற பிழைகளுடைய தொகுப்பு அல்லது ஒவ்வொரு அல்லது டிஃபரெண்ட்டுடைய தொகுப்பும் அல்ல. 7 கிராத் என்று சொல்றது குர்ஆனுடைய ஓதல் முறைமையை அல்லாஹு ரப்புல் ஆலமீனையே 7 முறையில் என்ன செஞ்சான், அதாவது இறக்கி வைத்தான் என்பதை நம்ம புரிந்துக்கணும். குர்ஆனுடைய ஓதல் முறைமையே 7 முறையில் என்ன ஓதக்கூடிய அமைப்பில் இறக்கி வைத்தான். சரி, அந்த 7 முறையும் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம 7 கிராத் என்று சொல்றோமே அதல்ல. அல்லாஹு தாலா என்ன, அதாவது உன்சிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃப், குர்ஆன் 7 முறையில் இறக்கப்பட்டது அப்படின்னு வரும். இப்போ 7 முறையில் இறக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் குர்ஆனுடைய நடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 அதாவது முறைமைகள் அதில் இருக்குது, 7 நடைகள் அதில் என்ன செய்யுது இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கணுமே தவிர, இன்றைக்கு கராஆத்து சபா 7 கராத்து அப்படின்னு அறியப்பட்ட 10 கராத் 15 கராத் இப்படி 3 வகையில் சொல்லுவாங்க. 7 10 புக்குகள் அப்படி வரும். கராஆத்துல் அஷரா 10 கராத் அப்படின்னு வரும், 7 கராத்துன்னு வரும். அடுத்து என்னது 15 கராத்துன்னு வரும். இதில் இஸ்லாமிய அறிஞர்களில் ஷாதான கராத்துக்கள், ஷாதான கராத்துன்னு சொன்னால் நிரூபிக்கப்படாத ஆதாரமற்ற பலகீனமான ஓதல் முறைகள் அப்படி என்று சொல்லி ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆதாரமற்ற பலகீனமான ஓதல் முறைகள் என்று ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. யாருமே இந்த 7 முறை சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த குர்ஆனை என்ன செய்யலை, குர்ஆனில் கருத்து முரண்பாடு படலை. குர்ஆனுடைய ஹர்ஃப்லையோ குர்ஆனுடைய எழுத்துக்களிலேயோ சொல்லுலையோ எந்த விதமான முரண்பாடும் என்ன இல்லை. ஓதல் முறைமைகளிலும் முரண்பாடுகள் என்ன இல்லை. ஆனால் ஓதல் முறைமையில் பலகீனமான ஓதல் முறை, பலமான ஓதல் முறை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது. காரணம், ஓதல் முறை என்றது எங்களை உச்சரிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அதில் மனித பலகீனங்கள் நுழையக்கூடாது என்பதனால தான் அந்த பலகீனமான ஓதல் முறை தனியாகவே என்ன செஞ்சுக்குது, பிரிக்கப்பட்டிருக்கு. எனவே இதில் நம்ம மொழியில் உள்ள தவறுகள் அல்லது ஒவ்வொரு ஊருடைய இந்த பிரச்சனைகள் அதில் என்ன செய்யாது, எப்ளை ஆகாது. ஒருத்தர் இதை பற்றி வழங்கப்படுத்துகிறாரு, ஆச்சரியமாயிருச்சு. என்னன்னு சொன்னால், அதாவது ஒத்தகா ஒசத்தக பில் ஹுஸ்னா அப்படின்னு வருது. இப்போ 7 முறைண்டா என்ன அப்படின்னு விளங்கப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆப்பிரிக்காவில் உள்ள சில மக்கள் இதை வட்டக்காண்டு ஓதுவாங்களாம். எவ்வளோ ஒரு நகைச்சுவை, எவ்வளோ ஒரு என்னது, அதாவது ஒரு ஒரு இழிவான ஒரு தன்மை, எவ்வளோ அறியாமை, ஜஹல். குர்ஆனுடைய விஷயத்தில் எங்கே நம்ம அரபு நாட்டில் இருக்கிறோம், யாராவது தாவுக்கு டா போடுற யாராவது நீங்கள் கண்டிக்கிறீங்க? டாவே அரபில் இல்லை. டாவே என்னது அரபிலேயே இல்லை. அப்போ அந்த அளவு வத்தக்கான்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். வத்தக்காவை வட்டக்கான்னு என்ன செய்வாங்களாம், ஓதுவாங்களாம்னு சொல்லி இவ்வளோ, அதாவது ஒரு அறியாத பொதுமக்களை முன்னால் வச்சுக்கன்னு என்ன செய்கிறாங்க, விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த மக்களும் அப்போ இதுதான் கிராத்து சபாவா அப்படின்னு விளங்குற லெவலில் என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அப்படி இல்லை. அந்த மாதிரி என்னது, இப்போ மஸ்ஜிதை என்னது எகிப்து மக்கள் என்னது மஸ்ஜித்னுவாங்க. அதெல்லாம் கிராத்து சபாவில் உள்ள பிரச்சனைகள், அதெல்லாம் உச்சரிப்போடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அவர்களும் குர்ஆன் ஓதுற டைமில் எங்கேயாவது ஜீமுக்கு கா போட்டா ஓதுறாங்க, அப்படி ஓதுறது இல்லை. சாதாரணமாக பார்க்கலாம், இதா ஜா நஸ்ருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஐ கா அல்லது அப்போ விளங்க தஃப்சீருக்கு வர டைமில் கா என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. குர்ஆன் ஓதுற டைமில் அதே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஜா என்ன செய்வாங்க, ஓதுவா. ஜா என்று சொல்லிட்டு தஃப்சீருக்கு போனால் கா, ஷாராவிட தன்தாவிட தஃப்சீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதே நிமிஷத்தில் என்ன செய்வாங்க, தஃப்சீருக்கு வேற. அந்த பிரச்சனையில் கிராஅத்து சபான்றது, கிராஅத்து சபான்னு சொல்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7 முறையில் குர்ஆனை ஓதுகின்ற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினார். சரி, இந்த 7 முறை என்றது 7 அல்லாஹு தஆலா 7 முறையில் இறக்கினான் அப்படி என்று சொல்றது நாம் எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, இது ஒரு முறை, 2வது முறை, 3வது முறை, 4வது முறை அப்படி என்றது அல்ல. அப்படி குர்ஆன் எங்களுக்கு சேரவும் இல்லை. இது ஒரு முறை, இது 2 முறை, 3 முறை, 4 முறை அப்படி என்றது இல்லை. இந்த 7 முறை என்ன அப்படி என்பது சரியான தஃப்சீர் என்ன, சரியான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், 7 விதமான, அதாவது குர்ஆனில் ஓதும் முறைகளை நீங்கள் தொகுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 7 விதமான டிஃபரெண்ட்டுகள் உங்களுக்கு வகுக்கலாம். விளங்கிட்டா? இந்த அதாவது ஒரு கேட்டகரி என்றால் எப்படி, உதாரணமாக ஃபத்ஹா கஸ்ரா வரும், கஸ்ராக்கு ஃபத்ஹா வரும், இது ஒரு முறை. 2வது இப்படி உண்டு. 3வது என்னது, நம்ம ஆண்டு உச்சரிக்க வேண்டியகளை ஏண்டு உச்சரிக்கிற அமைப்பிலான, இப்படி 7 வகைகளாக உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை தொகுத்து எடுத்துக்கொள்ளலாமே தவிர இது ஒரு முறை, இது 2 முறை, இது 3 முறை, இது 4 முறை என்ற அமைப்பில் அல்ல என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறக்கப்பட்டோன்னே இந்த அடிப்படையில் அவங்களோட உம்மத்து ஓதணும்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் அப்படின்னு என் உம்மத்து இதை ஓதிக்கல மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏன்னா முதலாவது ஓத போகிறது யாரு, அரபுகள்.
முதலாவது ஓத போகிறது அரபுகள். இந்த மாதிரி தான் ஓதனம் அப்படி என்று சொன்னால் இந்த சமுதாயம் என்ன செய்யும்? கஷ்டப்படும். அப்போ ரெண்டாவது ஒரு முறை என்ன செய்யுது? சொல்லப்படுது. மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது 7 முறைகள் என்ன செஞ்சுக்குது? சொல்லப்படுது. இந்த 7 முறைகள் என்ன? அல் ஹம்த 7 முறையில் ஓதலாம், அர் ரஹ்மான 7 முறையில் ஓதலாம், அர் ரஹீம் என்னது 7 முறையில், அப்படி இல்லை. ஆனால் மொத்த குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய அந்த டிஃபரெண்ட்டுகளை 7 வகையாக என்ன செய்யலாம்? பிரிக்கலாம்னு அர்த்தம். இது ஹதீதுக்குரிய தஃப்சீர். 7 முறையில் குர்ஆன் என் மீது இறக்கப்பட்டது அப்படின்றது. நாங்கள் பார்க்குறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் பள்ளியில் ஓதிக்கினே சூரத்துல் ஃபுர்கானை ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இவர் எப்படி சூரத்துல் ஃபுர்கானை கேட்டாரோ அதுக்கு மாத்தமாக என்ன செய்யறாரு? இவர் ஓதிக்கி நிற்கிறார். தொழுது முடிச்சோடனேயே அவரை சட்டைக்கிட்டால பிடிச்சிட்டாரு. பிடிச்சி என்ன இப்படி குர்ஆன் ஓதுறீங்களே, உங்களுக்கு யார் இப்படி சொல்லி தந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எனக்கு என்ன செஞ்சாங்க? ஓதி தந்தாங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டு ரசூல் அவங்கள்ட்ட கொண்டு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரை நீங்கள் ஓதுங்கன்றாங்க. சூரத்துல் ஃபுர்கானை ஓதுறாங்க. ஹாக்கதா உன்சிலத், இப்படி தான் எனக்கு இறக்கப்பட்டுச்சுன்னாங்க ரசூலா. நீங்கள் ஓதுங்கன்னாங்க. ஹாக்கதா உன்சிலத், இப்படி தான் எனக்கு குர்ஆன் என்ன செஞ்சது? இறக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. அதாவது 2 பேருமே நீங்கள் சரியாக தான் என்ன செஞ்சீங்க? ஓதுனீங்க அப்படின்னா இவர் ஓதுன சூரத்துல் ஃபுர்கான் சூரத்துல் பக்ரா மாதிரியும், அவர் ஓதுன சூரத்துல் ஃபுர்கான் சூரத்துல் ரஹ்மான் மாதிரியும் இருக்கல. சூரத்துல் ஃபுர்கான்ன்றது விளங்குது, அதில் சில டிஃபரெண்ட்டுகள் என்ன செஞ்சது? இருந்தது. அதில் சில டிஃபரெண்ட்டுகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இப்படி தான் எனக்கு இறக்கப்பட்டுச்சு, இப்படி தான் இறக்கப்பட்டுச்சுன்னா அங்கேயே 2 முறை காட்டப்படுதுண்டா. சூரத்துல் ஃபுர்கானுடைய எல்லா உச்சரிப்பும் தலைகீழாக இருந்தேன்னு அர்த்தம் அல்ல. அதில் சில டிஃபரெண்ட் என்ன செய்யும் இருக்கும். அந்த டிஃபரெண்ட்டுகளை தொகுத்து பார்த்தா 7க்குள்ள என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம் என்றுதான் 7 முறையுடைய அர்த்தம். சரி, 7 கிராத்ன்றது அதல்ல. நீங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். 7 கிராத்ன்னு பிரிக்கிறாங்க தானே, அது அல்லது. ஆனால் இந்த கன்ஃபியூஷன் வாரத்துக்கு அந்த அறிஞர் ஒரு காரணம். இந்த 7 கிராத்தும் 7 முறைமையும் வரத்துக்கு காரணம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில அறிஞர்கள், அதாவது இந்த கிராத்தில் ஃபேமஸான அறிஞர்கள் என்னது நிறைய இப்னுல் ஜஸரி, ஷாத்திபி, இப்படி பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த குர்ஆனுடைய ஓதல் முறைகளை இப்போ இப்படி 7 வகையான 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. இந்த 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டதை தொகுத்து எடுக்கணும். ஒவ்வொரு முறையே அல்ல, டோட்டல் ஓதல் முறைகள் உள்ள டிஃபரெண்ட்டுகளையும் என்ன செய்யணும்? தொகுத்து எடுக்கணும்னு அறிஞர் நினைக்கிறார். நினைச்ச அறிஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அன்றைக்கு ஈஜிப்டில் பிரபல்யமான, சிரியாவில் பிரபல்யமான, மக்கால பிரபல்யமான, உதாரணமாக பசரால இப்படிலாம் பிரபல்யமாக குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடியவர்களுடைய அந்த ஓதலை என்ன செய்கிறாரு? பதிவு பண்ணுறார். இவருடைய உதாரணமாக சூரத்துல் பக்ரா ஃபுல்லாக எழுதுறது. சூரத்துல் பக்ராவுடைய உச்சரிப்பில் இவர் இந்த இடத்துல இப்படி என்ன செய்வார்? ஓதினார். இவர் இந்த இடத்துல இப்படி ஓதினார், இந்த இடத்துல எப்படி ஓதினார். அப்போ அந்த ஈஜிப்டில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணாரா? அவர் ஓதின முறையெல்லாம் என்ன? ஒரு கிராத்துன்னு போட்டார். பசரால போய் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரா? அவர் ஓதின முறை அப்படியே அங்கே நிறைய முஅல்லிம்கள் இருப்பாங்க, முஅல்லிமுல் குர்ஆன், அது ஒருத்தர் பிரபல்யமாக இருப்பார். அவரை செலக்ட் பண்ணி அவர் ஓதினத்தை 2வது முறை. ஒரு கூஃபால ஓதின ஒரு ஆள், அவர் ஓதினதை 3வது முறை. மக்கால 4வது முறை. இப்படி அவர் பார்த்தாரு 7 முறையை நம்ம எடுப்போம். அவர் நினைச்சிருந்தா 15 வரைக்கும் என்ன செய்யலாம்? கொண்டு போய் தெரிவிக்கலாம். ஏன் அங்கே உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா நாடுகளில் ஒவ்வொரு முஅல்லிம் எடுத்து அங்கே ஒரு போய் மொத்தம் 15, 20 வரைக்கும் கொண்டு போய் எத்திக்கலாம். அப்போ நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சப்ஜெக்டில் இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் நினைக்கிறோம், ஊரில் உள்ள இப்போ இலங்கையில் மட்டும் நம்ம தொகுத்தோம்னா, இந்தியாவில் மட்டும் நம்ம தொகுத்தோம்னா எல்லாம் ஒரு முறையாக தான் என்ன செய்யும்? ஓதுற முறையெல்லாம் வரப்போகுது. உலக நாடுகள்லேருந்து தொகுக்கிற நேரத்தில் ஓதுற முறைகளில் உள்ள அந்த டிஃபரெண்ட்டை தான் அவர் என்ன செய்கிறாரு? அதாவது இந்த 7 காரணமாக ஏற்பட்ட முறை வித்தியாசங்கள், 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னு வரக்கூடியதில் ஏற்பட்ட அந்த வித்தியாசங்களை இவர் 7 வகையாக என்ன செய்கிறாரு? தொகுக்கிறாரு. ஈஜிப்டில் ஓதின முறை, அங்கே ஓதின முறை, இங்கே ஓதின முறைன்னு தொகுக்கிறாரு. 7 கிராத்து தொகுத்தவங்க பின்னால் ஒருத்தர் 3 சேர்த்துக்கிறார். பின்னால் என்ன செய்கிறாரு? இன்னொருத்தர் 3 சேர்க்கிறார். அப்போ எத்தனை ஆகுது? 10. சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் என்னது 5 சேர்க்கிறார். இதில் சேர்க்கலாமா? இல்லை, என்ன சேர்த்துட்டே என்ன செய்யலாம்? போகலாம். இப்படித்தான் 7 முறைன்னு வந்தது வழி. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்களுக்கு அந்த 7 வகையான டிஃப்ரெண்ட்டு இதில் மிக்ஸ் ஆகிருக்குது. ஒன்றிலேயே 2 டிஃப்ரெண்ட் வரும். விளங்கிட்டா? அந்த 7 முறையில் இறக்கப்பட்டது என்பது 7 கிராத்துக்குள்ள, 10 கிராத்துக்குள்ள, 15 கிராத்துக்குள்ள மிக்ஸ் ஆக என்ன செய்யும்? அது இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் தான் இதன் அர்த்தம் அல்ல. இதை விளங்காததுனால என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இதை மறுக்கக்கூடியவங்க, உதாரணமாக நாங்கள் ஓதுற கிராத்துக்கு இந்த முஸ்ஹஃப்ல எல்லாம் முன்னால் என்ன அடிச்சிக்கணும்னு சொன்னால், ஹஃப்ஸ் ரிவாயத் என்னது? கிராத்து ஹஃப்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஹஃப்ஸுடைய கிராஅத் அப்படியே வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள நாங்கள் ஓதக்கூடிய எல்லா குர்ஆன்லையும் பிரிவாயத்தி ஹஃப்ஸ் அப்படின்னு அடிச்சுப்பாங்க. கிராஅத்து ஹஃப்ஸ். இதெல்லாம் சுத்த பொய்யண்டா.
ஹஃப்ஸுடைய கிராத் பொய், வர்ஷுடைய கிராத் பொய், வணங்கிட்டா. இப்படி சொன்னா இது இஸ்லாமிய சமுதாயத்துடைய குர்ஆனுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு கேள்வி எழுப்புற ஒரு விஷயமா இல்லையா? இல்லை கேள்வி எழுப்புற அதிகாரம் இருக்க இல்லையான்னு. அது கேள்வி எழுப்புற அதிகாரம் இருக்குது. இஸ்லாத்துக்கு வெளியே போய்த்துட்டு என்ன செய்யுங்க, கேள்வி எழுப்பு. கிறிஸ்டியர் கேள்வி எடுக்கிறதுக்கு நியாயம் இருக்கு, அவன் வெளியே வைக்கிறான். வெளியே போயிட்டு என்னது வேண்டிய கேள்வி எழுப்ப வேண்டியதான். குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட உள்ளுக்கு சொல்லிக்கண்டு ஹஃப்ஸுடைய கிராத்து பொய், வருஷுடைய கிராத்து பொய்ன்னு சொன்னா விளங்காம சொல்றாங்க. அவர் ஓதின மாதிரி தான் ஓதணும் அல்லாஹ் சொன்னானா ரசூலுல்லாஹ் சொன்னானான்னு கேட்குறாங்க. இது எப்படி மடத்தனமான கேள்வி என்பதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உதாரணமா இங்கே உள்ள யாராக இருந்தாலும் சரி, ஊரில் ஒரு ஆள்கிட்ட தான் குர்ஆன் ஓதிப்பாங்க. வீட்டில் என்னதான் ரெண்டு ஓதிட்டாலும் ஊரில் ஒரு ஆள்கிட்ட தான். அந்த ஊருக்கே ஓதி கொடுத்த ஒருவராக தான் இருப்பார். வணங்கிட்டா. ஊரில் 2 மதரசான 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க ஊருக்கே. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இவர் ஓதின மாதிரி தான் ஓதணும்ன்றதுக்கு என்ன ஆதாரம், அல்லாஹ் ரசூல் சொன்னானான்னு கேட்டால் எப்படி மடத்தனமான கேள்வி அது? இந்த ஊரில் உள்ள அப்துல் ரஹ்மான் முஅல்லிம் ஓதி கொடுத்த மாதிரி தான் ஓதணும்ன்றதுக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னானான்னு ஒருத்தர் கேட்டார்னு வைங்களேன். அதை மாதிரி ஒரு மடத்தனம் இல்லை நம்ம உணர்வோம். இதுதான் கிராத்து சபையில் கிராத்துன்றது. அவர் தொகுத்தது என்னன்னு சொன்னால், உதாரணமா என்ன, மெட்ராஸில் ஓதி கொடுத்த ஒருத்தர், கொழும்புல ஓதி கொடுத்த ஒருவர், காயல்பட்டினத்தில் ஓதி கொடுத்த ஒருவர், மதுரையில் ஓதி கொடுத்த ஒருவர், இப்படி இவர்களுடைய ஓதலில் ஏற்பட்ட டிஃபரெண்ட்டுகள். இந்த டிஃபரெண்ட்டுகள் அவர்களுடைய பிழையால் ஏற்பட்டிருக்கலாமான்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வியே பிழை. காரணம் என்னன்னு சொன்னா, திடீர்னு ஒரு ஆள் ரூம்ல இழுத்து போட்டு நீ ஓதி தாண்டு ஓதி கேட்கல. 20 வருடங்களாக 30 வருடங்களாக குர்ஆனை படிச்சு, குர்ஆனுடைய கலைகள் எல்லாம் படிச்சு, குர்ஆனுடைய அறிவெல்லாம் எடுத்து, அதுக்கு முன்னால உள்ள குர்ஆன் ஓதிய மிகப்பெரிய அறிஞர்கள்ட்ட குர்ஆன் ஓதி விளங்கிட்டா. அவருக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய அறிஞர்கள்ட்ட குர்ஆனை ஓதி படிச்சு அந்த முஅல்லிம் வரிசையில் வரக்கூடிய சிறந்த அறிஞர்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணித்தான் குர்ஆன் ஓதுற முறையை எழுதினாங்க. இந்த முறையை எழுதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை கூட எழுதினாங்க அந்த டிஃபரெண்ட்டுகளை. இது பாதுகாப்புக்கு ஒரு பிளஸ்ஸா மைனஸா? இவர் இந்த இடத்துல ஓதுறத்துல இந்த டிஃபரெண்ட் விட்டாரு. இவர் வல்லுஹா உதாரணமா வன்னஜுமி இதா ஹவா, இது வந்து என்ன உதாரணமா மக்கால் உள்ளவர் வன்னஜுமி இதா ஹவான்னு உச்சரிச்சார். இதை பசரால உள்ளவர் வந்து வன்னஜுமி இதா ஹவே அப்படின்னு என்ன செஞ்சாரு, உச்சரிச்சாரு. இது ஒரு கிராத்து, இது ஒரு கிராத். ஹஃப்ஸுடைய கிராத்துல ஹவா, வருஷுடைய கிராத்துல ஹவே உதாரணமா இப்படி பிரிச்சு இது ஒரு கிராத்து இது ஒரு கிராத்துன்னு எழுதினாரு. ஓதி கொடுத்த முஅல்லிம் இவர் இந்த ஹவா ஹவே என்ற பிழை வந்ததுக்கு இது பிழையாடு கேட்டா இல்லை, நாங்கள் ஏற்கனவே படிச்சு வச்சுக்கிறோம். 7 முறையில் குர்ஆன் என்ன செஞ்சுக்குது, இறக்கப்பட்டிருக்குது. இவருடைய உச்சரிப்பில் ஏற்பட்ட பிழை அல்ல இது. காலத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் கணிசமானவர்கள் ஓதுறாங்க அந்த முறையில் உலகத்தில் என்ன செய்யறாங்க, ஓதிக்கண்டிக்கிறாங்க. இவர் அதை வகைப்படுத்துறார். வகைப்படுத்தி ஒரு கிராத்து 2 கிராத்து இதுதான். அதாவது எங்களோட ஊர்ல ஓதி கொடுத்தவர், ஊர்ல நீங்க நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷனுடைய ஆசிரியராக ஒருத்தர் தான் இருந்திருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன் எப்போ யாராவது கேட்டாங்க, நீங்க எல்லாம் அவர்கிட்ட தானே ஓதினீங்க, அவர் ஓதி தந்த மாதிரி தான் குர்ஆன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரமிக்கான்னு கேட்டா, இது வந்து என்னது, எப்படி அறியாமையுடைய உச்சகட்டமோ அதே மாதிரி அறியாமையுடைய உச்சகட்டம் தான் ஹஃப்ஸுடைய கிராத் என்று சொல்றத இந்த மாதிரி சொல்றது. இப்போ ஹஃப்ஸ்ன்றதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லலாம். ஹஃப்ஸுடைய ஓதல் முறைமை என்று சொல்றது என்னன்னா, இந்த ஓதல் முறைமை என்பது ஒரு காலத்தில் பிரபல்யமாக ஓதப்பட்ட ஓதல் முறைமை. அந்த ஓதல் முறைமையும் என்னது பாதுகாக்கப்பட்டிருக்குது. இதில் உள்ள டிஃபரெண்ட்டுகள் எந்த அடிப்படையில் வந்தது அப்படின்னு கேட்கிற டைம்ல தான் அந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்யணும் சொல்லணும். 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. அந்த டிஃபரெண்ட்டுகள் தான் இந்த டிஃபரெண்ட்டை தவிர வேற எந்த டிஃபரெண்ட் என்னது அல்ல. இதுல வந்து மிக முக்கியமான நிபந்தனையா எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம இருக்கக்கூடிய முஸ்ஹஃப்ல உள்ள குர்ஆனுடையக்கு ஒத்து வரணும். அந்த ஓதல் என்ன செய்யணும், ஒத்து வரணும். குர்ஆன்ல எழுத்த மாத்திர மாதிரியோ இது மாதிரி இருந்தால் அந்த கராத்தை என்னது அவருடைய பிழையின் காரணமாக வந்து சொல்லுவாங்க. அந்த பிரபல்யமான யாரும் அந்த பிழைகள் என்ன செய்யல உடலை யாரை விட்டுருப்பாங்க, இதுல பிழைகள் என்ன செய்யல வர. 2வது மிக முக்கியமானது முத்தவாத்திராக இருக்கணும். முத்தவாத்திராக இருக்கணும் ஓதல் பிராக்டிக்கல்ல இருக்கணும். எழுதுற டைம்ல சும்மா ஒரு ஆள் ஓதினதுக்காக இப்ப நான் ஒருத்தர் பிழை விடுறாரா இவருடைய ஓதல் முறைமை எழுதல. ஒரு சமுதாயமே காலகாலமாக என்ன செஞ்சிருக்கணும், ஓதி வரணும். அதானே ஆதாரமே. ஓதல் முறைமைன்றதுக்கு 1 கோடி மக்கள் ஓதுறது தான் ஆதாரம். இன்றைக்கு நம்ம 100 கோடி மக்கள் குர்ஆனை ஓதுறோம். அதுல 4-5 டிஃபரெண்ட் இருக்குன்னா இந்த டிஃபரெண்ட்டுக்கு என்ன பலமோ அதே டிஃபரெண்ட் தான் மற்றதுக்கு. ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதியில் உள்ள மக்கள் ஓதுற பலம் தான் இது. இந்த டிஃபரெண்ட் அடிப்படையில் நீங்க பாத்தீங்க. நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். கிராஅத்து சபா 7 கிராத்துக்கள் என்பது வேறு 10 கிராத்துக்கள் என்பது. இந்த மாதிரி பிழைவிடப்பட்டால் அதை என்ன செய்வாங்கன்னா ஷாதான கிராத், அரிதான கிராத்துன்னு சொல்லுவாங்க. அரிதான கிராத்துன்னு சொல்றது லைஃப் என்ற அர்த்தமும் அல்ல முழுமையாக. அதுக்கு பல விளக்கங்கள் என்ன இருக்குது. ரைட். இப்போ இது சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ குர்ஆன் நிறைய இடங்கள் அப்படி வரும். நான் இதுல இந்த தஃப்சீர் யாசீனை பார்க்குற டைம்ல அவர் பல இடங்கள்ல முகமது பின் சாலிஹ் அல் உஸைமீன் இதை உணர்த்துறாரு.
இப்போ உணர்த்துவதனால நான் பார்த்தேன் என்னது அதை சொல்லிடுவோன்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக நம்ம தப்பத் யதா அபீ லஹபி வதப் அந்த சூறால் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்படி ஓதுறோம்? அதாவது வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஓதுறோமா, ஹம்மாலத்துல் ஹத்தப் ஓதுறோமா? ஹம்மாலத்தல் ஹத்தப். ஹம்மாலத்துல் ஹத்தப் அப்படின்றதும் ஒரு கிராத், ஹம்மாலத்துல் ஹத்தப் என்றதும் ஒரு கிராத். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹத்தப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரபு இலக்கணம் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அதுதான் மிக சரியாப்படும். ஹம்மாலத்துல் ஹத்தப் இலக்கண பிழை அல்லது, இது டிரெக்ட்லி வருது ஹம்மாலத்துல் ஹத்தப். முப்ததா ஹபர்னு அழகா என்ன செய்யும் முந்திரும். வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹத்தப்ல வேறொரு விளக்கம் சொல்லி தான் அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் ஹஃப்ஸுடைய கிராத் வந்து வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹத்தப். ஆனால் ஹம்மாலத்துல் ஹத்தபும் என்ன செய்யலாம், ஓதலாம். எனவே இது வந்து ஒருத்தர் வந்து உச்சரிப்புல பிழையோட வாய்ப்பு இருக்குது. உச்சரிப்புடைய பிழையின் காரணமாக இது என்ன செய்யலை, வரல என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்க்க போகிற தன்சீல அப்படி என்று சொல்றது வந்து பிரபல்யமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்சீலுல் அசீஸில் ரஹீம் என்றதுதான் பிரபல்யமான கிராத். அதாவது ஹஃப்ஸுடைய கிராத் அல்லாமல் எடுத்தீங்கன்னா மிக பிரபல்யம் எது, தன்சீலுல் அசீஸில் ரஹீம். அப்போ நாம் ஓதுறது எப்படி, தன்சீலல் அசீஸில் ரஹீம். இது ஒரு கிராத், இது ஒரு கிராத். ஹஃப்ஸுடைய கிராத்தில் அப்படி வரும். எனவே இதுதான் நீங்கள் அதுக்காக வேண்டி தான் சொல்ல வந்து இந்த பல இடங்கள் அவர் என்ன செய்வார், அதை சொல்லுவார். எப்படி எடுத்து இதுதான் டிஃப்ரெண்ட். அந்த 7 முறையில் இறக்கப்பட்டது அப்படின்றதுல கஷ்டம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது எது தெரியுமா, இப்படித்தான் ஓதணும் அப்படின்னு வார நேரத்தில் இந்த உம்மத்தை என்ன செய்யும், கஷ்டப்படும். தன்சீலல் அசீஸிர் ரஹீம். சொராத்தனும் என்ன செய்யலாம், நம்ம ஓதலாம். ஏற்கனவே நம்ம என்ன செய்த பார்த்தோம். அப்போ சிராத்தன்றகளை அந்த சமுதாயத்துடைய கஷ்டம் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்யுது, நீங்குது. சுவாண்டு தான் நீ அந்த இடத்துல ஓதணும்ன்ற அந்த கஷ்டம் சில இடங்கள்ல அப்படியே தான் ஓதணும் வரும். ஆனால் சில இடங்கள் அந்த கஷ்டம் என்ன செய்யுது, நீக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். சொராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் விளங்கிட்டா. எப்படி அந்த மாலிகியோமித்தீன் இது இந்த டிஃபரெண்ட்டுகள், இது ஹஃப்ஸ் ரெண்டுமே, இது வந்து ஹஃப்ஸே ரெண்டு மாதிரி மோதினார் விளங்கிட்டா, மாலிகியோமித்தீன் இப்படி. எனவே இந்த டிஃபரெண்ட்டுகள் வந்து ஒரு லேசுப்படுத்தலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. சில கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா குர்ஆன்ல எல்லா இடங்கள்லையும் சி போட்டு என்னது ஓதுறதுக்கு சொல்லணுமே என்று, அது பிழை. உதாரணமாக ஜம்மு செய்கிறது லேசுக்கு தரப்பட்டிருக்குது. தொழுகை இல்லாமக்கிட்டா லேசு, அதை விட லேசு தானே, தொழுகை இல்லாமக்கிட்டா அப்படி கேட்டப்படாது. லேசுன்றதுக்கு ஒரு வரையறை என்ன செய்யுது இருக்கிறது, நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அடிப்படையில் இந்த இடத்துல தன்சீலல் அசீஸிர் ரஹீம் என்பதை தன்சீலுல் அசீஸிர் ரஹீம் என்ன செய்யலாம், ஓதலாம். ஓதலாம்னா ஒரு சமுதாயம் இப்போ ஓதும். நீங்கள் இப்போ ஆப்பிரிக்கா போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நடை என்ன செய்யும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதாவது கருணை மிக்க கண்ணியமான அல்லாஹுடைய இறக்குதல் இது, அந்த வேதம் இது. இதில் அசீஸ் என்றது வந்து கண்ணியமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அசீஸ் என்று சொல்றது வந்து 3 கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய இந்த இஸ்ம் வந்து 3 கருத்துக்களை உள்ளடக்கி இருக்குது. ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இஸ்ஸத்துல் கத்ர் என்றது அந்தஸ்து. நம்ம அசீஸ் என்று சொல்ற நேரத்தில் முதல்ல அதான் வரும், அந்தஸ்து, கண்ணியம். அதனால தான் நம்ம கண்ணியமானவன் சில மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அசீஸ் என்றது கண்ணியம் மட்டுமல்ல, கண்ணியமானவன் நம்ம மொழிபெயர்த்ததுக்கு அசீஸ் என்றது கண்ணியம் மட்டுமல்ல. அடுத்தது இஸ்ஸத்துல் கஹர். முதலாவது என்ன, இஸ்ஸத்துல் கத்ர் கண்ணியம். இரண்டாவது இஸ்ஸத்துல் கஹர். கஹர் என்றது என்றால் மிகைக்கிற தன்மை, மிகைத்தல். கஹர் அதாவது அடக்குதல். இதுக்கும் அசீஸ் சொல்றது விளங்கிட்டா. அசீஸ் அப்படின்னு சொன்னா அவன் மிகைக்கக்கூடியவன், மிகைக்க இறைவன் தான் அசீஸ். கண்ணியமானவனா இருந்து எப்பையும் அடக்கப்படுறவன் அவன் என்ன, ஒருத்தன் அடக்கப்பட்டு நினைக்கிறவன் கண்ணியமானவனா இல்லை, அவனோட கண்ணியம் இல்லை. அடக்கப்பட அவனோட கண்ணியம் என்ன செய்யும், போகும். அடக்கப்பட்டாலே கண்ணியம் என்ன செஞ்சிடும், போயிடும். எனவே மிகைக்கிறவனாக இருக்கணும். அதான் கண்ணியத்துடைய ஒரு முக்கியமான இது. அதான் இஸ்ஸத்துல் கஹர். அடுத்தது சொல்லுவாங்க என்ன சொன்னால் இஸ்ஸத்துல் இம்தினா. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாமல் இருக்கணும், எந்த பாதிப்பையும் அவனுக்கு ஏற்படுத்த முடியாமல் இருக்க வேண்டும். அதுக்கு சொல்லுவாங்க இஸ்ஸத்துல் இம்தினா அப்படின்னு சொல்றாரு. அன்னஹு கவியுன் லா யனாலுஹு ஷை. அவனை எதையும் அதாவது பாதிப்படைய முடியும். இந்த 3ம் இருந்தால்தான் அசீஸ். ஒன்று அந்தஸ்து, இரண்டாவது மிகைக்கும் தன்மை, எந்த பாதிப்புகளையும் என்னது அதாவது காக்கும் தன்மை, எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா இதுல பூர்ணமானவன். அசீஸ் என்றது மனிதனிலையும் அசீஸ் உள்ளவன் இருக்கிறான். ஆனால் இறைவன் தான் அந்த பேருக்கு என்ன, மிக பரிபூர்ணமானவன். அப்ப அதனால அசீஸ்
மிகைத்தவனான கண்ணியமானவனான எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்த முடியாதவனுடைய வேதம் இது.